ஹலோ கைஸ், அனைவருக்கும் வணக்கம். ஸோ இன்றைக்கான தமிழ் தேர்வில் 50 வினாக்கள் பார்த்துடலாமா? ஸோ இன்றைக்கான டெஸ்ட் நம்பர் வந்து 19. இதுக்கு முன்னாடி 18 டெஸ்ட் வந்து கம்ப்ளீட் ஆயிடுச்சு. ஸோ பார்க்கலாம் அப்படின்னா நம்ம சேனலில் பிளேலிஸ்ட்டில் டீட்டெயிலாக நாங்கள் கொடுத்துருக்கோம் டெஸ்ட் கொஷின் அண்ட் ஆன்சர்ஸை நீங்கள் அதில் செக் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ நம்ம தமிழ் மட்டும் கிடையாது, ஜிஎஸ்ஸுமே டெஸ்ட் எழுதிட்டுருக்கோம். பாலிட்டி, எக்கனாமிக்னு சொல்லி தனித்தனியாக பிளேலிஸ்ட்டில் நாங்கள் கொஷின் அண்ட் ஆன்சர்ஸ் கொடுத்துருக்கோம். நீங்கள் ஓப்பன் பண்ணி டெஸ்ட் ரைட் பண்ணி பார்த்துக்கலாம். நிறைய பேர் வந்து ஸ்டடி மெட்டீரியல் பிடிஎஃப் கேட்டிருந்தீங்க. இங்கே மேலேயே நான் வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கேன். நீங்கள் டெக்ஸ்ட் பண்ணி டீட்டெயில் வந்து கேட்டுக்கலாம். இப்போ ஆஃபர் ப்ரைஸில் வந்து பார்த்தீங்கன்னா 400 ருபீஸில் வந்து உங்களுக்கு தமிழ், ஜிஎஸ், கரண்ட் அஃபேர்ஸ் ஃபுல் நோட்ஸுமே நம்ம கொடுத்துட்ருக்கோம். சரிங்களா? ஸோ அது மட்டும் இல்லாமல் இப்போ ஃபைனலாக வந்து ரிவிஷன் டெஸ்ட் பேட்ச் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பேட்ச் வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். ஸோ அந்த டெஸ்ட் பேட்ச்சில் யாராவது ஜாயின் பண்ண வில்லிங் இருந்தது அப்படின்னா வெறும் வந்து 599 ருபீஸில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் டெஸ்ட் பேட்ச்சில் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். உங்களுக்கு எதாவது டவுட் இருந்ததுன்னா இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் டெக்ஸ்ட் பண்ணி டீட்டெயில் வந்து கேட்டுட்டு டெஸ்ட் பேட்ச்சில் ஜாயின் பண்ணிக்கலாம். இல்லை ஸ்டடி மெட்டீரியல் பிடிஎஃப் மட்டும் போதும் அப்படின்னா கூட நீங்கள் இந்த நம்பருக்கு டெக்ஸ்ட் பண்ணி டீட்டெயில் கேட்டுட்டு நீங்கள் கலெக்ட் பண்ணிக்கலாம். சரிங்களா? உங்களுக்கு எல்லா டீட்டெயிலும் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். இப்போ தான் நம்ம சேனல் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானில் ஆளுங்க நோட்டிஃபிகேஷன் கொடுங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோ வந்து முன்னாடியே நோட்டிஃபிகேஷனில் வந்துடும். ஃபஸ்ட் கொஷின் வந்து பாருங்கள். அடைப்புக்குள் உள்ள சொல்லை தகுந்த இடத்தில் சேர்க்க. அடைப்புக்குள் உள்ள சொல்லை தகுந்த இடத்தில் சேர்க்க. கண்ணெழுத்து அப்படிங்கிற ஒரு சொல் கொடுத்துருக்காங்க. இதை வந்து தகுந்த இடத்துல சேர்க்கணும். இந்த 4 ஆப்ஷனில் ஏதோ ஒரு இடத்துல கரெக்டாக வரும். சரிங்களா? சங்க காலத்தில் ஓவியங்களை டேஷ் என்று அழைத்தனர். நேர்கோடு, வளைகோடு கொண்டு வரையப்பட்ட ஓவியங்களை டேஷ் என்று அழைத்தனர். வண்ணங்கள் குழப்பும் பலகையை டேஷ் என்று அழைத்தனர். கரி துண்டுகளால் வரையப்படும் ஓவியங்களை டேஷ் என்று அழைத்தனர். சரிங்க, இங்கே கண்ணெழுத்து அப்படிங்கிறது எந்த இடத்துல வரும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. சரிங்களா? எந்த இடத்துல வரும்? சங்க காலத்தில் ஓவியங்களை டேஷ் என்று அழைத்தனர், கண்ணெழுத்து என்று அழைத்தனர். சங்க காலத்தில் இருந்த ஓவியங்களை வந்து கண்ணெழுத்து என்று அழைத்தனர். ஆன்சர் ஆப்ஷன் ஏ தான் வந்து சரி. சரிங்களா? எந்தெந்த எழுத்துக்கள் அப்படின்னு சொல்லிட்டு தனியாக நம்ம 8th தான் ஆமாம் 8th தமிழில் வந்து டீட்டெயிலாக கொடுத்துருப்பாங்க. நேர்கோடு, வளைகோடு இதெல்லாமே அதில் பார்த்துக்குங்க. சரிங்களா? 2வது கேள்வி வந்து பாருங்கள். அடைப்புக்குள் உள்ள ஒலி மரபு சொல்லை தகுந்த இடத்தில் சேர்க்க. பேசும் அப்படின்னு ஒரு சொல் கொடுத்துருக்காங்க. இது வந்து 4 ஆப்ஷனில் எந்த இடத்துல வரும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. அடைப்புக்குள் உள்ள ஒலி மரபு சொல்லை தகுந்த இடத்தில் சேர்க்க. குயில். குயில் என்னப்பா பண்ணும்? குயில் என்ன பண்ணும்? குயில் கூவும். சரியா? மயில். மயில் அகவும். கரெக்டா? மயில் அகவும். கிளி. கிளி தானேப்பா பேசும். கிளி பேசும். சரிங்களா? கிளி பேசும். ஆன்சர் ஆப்ஷன் சி தான் வந்து சரி. 3வது கேள்வி வந்து பாருங்கள். சரியான இணைப்பு சொல்லை தேர்ந்தெடு. இது கோவிலா தேரா என்று தெரியவில்லை. டேஸ் தான் குழப்பத்துடன் பார்த்தேன். இது கோவிலா தேரா என்று தெரியவில்லை. டேஸ் தான் குழப்பத்துடன் பார்த்தேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. உடனே, அதனால், மேலும், ஏனெனில். ஸோ இந்த 4ல் எதுப்பா வரும்? ஆன்சர் ஆப்ஷன் பி தான் வரும். இது கோவிலா தேரா என்று தெரியவில்லை, அதனால் தான் குழப்பத்துடன் பார்த்தேன் அப்படின்னு தான் சரியான தொடர். ஆப்ஷன் பி தான் வந்து சரி. 4வது கேள்வி வந்து பாருங்கள். சரியான வினா சொல்லை தேர்ந்தெடு. சரியான வினா சொல்லை தேர்ந்தெடு. நெல்லையப்பர் கோவில் டேஷ் உள்ளது. நெல்லையப்பர் கோவில் டேஷ் உள்ளது. எவ்விடம் உள்ளது? எங்கு உள்ளது? ஏன் உள்ளது? எதற்கு உள்ளது? ஸோ நெல்லையப்பர் கோவில் எங்கு உள்ளது அப்படின்னு தானே கேட்போம். ஆன்சர் ஆப்ஷன் பி தான் வந்து சரி. நெல்லையப்பர் கோவில் எங்கு உள்ளது. 5வது கேள்வி வந்து பாருங்கள். பொருத்தமான காலம் கண்டறிக. பொருத்தமான காலம் கண்டறிக. போட்டியில் வென்றார். போட்டியில் வென்றார் அப்படின்னு சொல்கிறது வந்து நிகழ்காலம் அப்படிங்கிறாங்க. போட்டியில் வென்றார் அப்படிங்கிறது வந்து நிகழ்காலமாக கிடையாது, இறந்த காலத்தில் வரும். மேடையில் பேசுகிறான். மேடையில் பேசுகிறான். பேசுகிறான் இப்போ பேசிகிட்டு இருக்கான். ஸோ நிகழ்காலத்தில் தான் வரும், எதிர்காலத்தில் வருவாது. பேசுவான் அப்படின்னா தான் எதிர்காலத்தில் வரும். கரெக்டாக? தடுப்பூசி செலுத்தினேன். தடுப்பூசி செலுத்தினேன். ஸோ இறந்த காலம் முடிஞ்சிருச்சு. ஸோ ஆப்ஷன் சி கரெக்டாக இருக்குது. பள்ளிக்கு செல்வேன். பள்ளிக்கு செல்வேன் அப்படிங்கிறது இறந்த காலம் அப்படிங்கிறாங்க, நிகழ்காலத்தில் வரும். கரெக்டாக? பள்ளிக்கு செல்வேன் அப்படிங்கிறது வந்து நிகழ்காலத்தில் வரும். இப்போ ஆன்சர் ஆப்ஷன் சி தான் வந்து சரி. தடுப்பூசி செலுத்தினேன் அப்படிங்கிறது வந்து இறந்த காலம். பொருத்தமான காலத்தில் வந்து சரியானது வந்து ஆப்ஷன் சி தான் வந்து சரி. 6வது கேள்வி வந்து பாருங்கள். பொருத்தமான காலம் கண்டறிக. மிதிவண்டி ஓட்டுவேன். மிதிவண்டி ஓட்டுவேன். ஓட்டுவேன்னா இனிமேல் அப்போ அப்படிங்கும்போது எதிர்காலத்தில் வர்றது சரிதான். திடலில் ஓடினேன். திடலில் ஓடினேன் அப்படிங்கிறது வந்து எதிர்காலம் அப்படிங்கிறாங்க. ஸோ நிகழ்காலத்தில் வரும்.
பெயர் சூடினார், பெயர் சூட்டினார், பெயர் சூட்டினார் நான் முடிஞ்சிருச்சு. கரெக்டாக பெயர் சூட்டினாங்க நிகழ்காலம் கிடையாது, இறந்த காலத்தில் வரும். வீட்டிற்கு செல்வேன், வீட்டிற்கு செல்வேன் அப்படி நிகழ்காலங்கிறாங்க, இதுவும் தவறு. கரெக்டாக ஆன்சர் வந்து ஆப்ஷன் ஏ தான்ப்பா. மிதிவண்டி ஓட்டுவேன் அப்படிங்கிறது வந்து எதிர்காலம். ஆப்ஷன் ஏ தான் வந்து சரி. 7வது கேள்வி வந்து பாருங்கள், பொருத்தமான காலம் கண்டறிக. நாங்கள் வருவோம், நாங்கள் வருவோம் அப்படின்னு சொல்கிறது வந்து நிகழ்காலம் அப்படிங்கிறாங்க, கிடையாது, எதிர்காலத்தில் வரும். அவன் வருகிறான், அவன் வருகிறான் அப்படிங்கிறது வந்து நிகழ்காலம். அவை வருகின்றனர், அவை வருகின்றனர் அப்படிங்கிறது வந்து நிகழ்காலம், சரிதான். அது வந்தது, அது வந்தது அப்படிங்கிறது வந்து எதிர்காலம் அப்படிங்கிறாங்க, தவறு. கரெக்டாக அப்போ அவை வருகின்றனர் அப்படிங்கிற நிகழ்காலம் மட்டும்தான் சரி. ஆன்சர் ஆப்ஷன் சி தான்ப்பா சரியான ஆன்சர். ஸோ புரிதல் உங்களுக்கு இந்த எதிர்காலம் நிகழ்காலம் எல்லாம். ஸோ இந்த டைப் ஆஃப் கொஷின்ஸ் வந்து கண்டிப்பாக 2 இல்லைனா 3 கொஷின்ஸ் கொடுக்குறாங்க. ஸோ சரியாக பார்த்து ஆன்சர் பண்ணுங்கள். 8வது கேள்வி வந்து பாருங்கள், பேச்சு வழக்கு எழுத்து வழக்கு பின்வருவனவற்றுள் பேச்சு வழக்கு அல்லாத தொடரை காண்க. பேச்சு வழக்கு அல்லாத தொடர் கேட்டிருக்காங்க. முருகா வந்தியா, முருகா வந்தியா அப்படிங்கிறது வந்து தவறு. முருகா வண்டியா, இதுவும் தவறு. முருகா வந்து விட்டாயா, முருகா வந்து விட்டாயா அப்படிங்கிறது சரி. முருகா வந்துட்டியா, இதெல்லாமே பேச்சு வழக்கு தான், சரிங்களா. பேச்சு வழக்கு அல்லாத தொடர் கேட்டிருக்காங்க, அப்போ எழுத்து வழக்கு கேட்டிருக்காங்க. கரெக்டாக அப்போ பேச்சு வழக்கு அல்லாத தொடர் எதுனா ஆப்ஷன் சி தான் வந்து சரி. முருகா வந்து விட்டாயா அப்படின்னு சுத்தமான தமிழில் வந்திருக்கிறது எழுத்து வழக்கு, சரிங்களா. 9வது கேள்வி, சரியான நிறுத்தற்குறிகளை உடைய சொல்லை காண்க. சரியான நிறுத்தற்குறிகளை உடைய சொல்லை காண்க. காகத்திற்கு காது உண்டா, அதற்கு காது கேட்குமா அப்படின்னு சொல்லி கேட்குறோம். ஸோ இது வந்து சரியானது கேட்டிருக்காங்க. காகத்திற்கு காது உண்டா அப்படின்னு நம்ம ஒரு கேள்வியாக கேட்கும்போது அந்த இடத்துல கேள்விக்குறி தான் வரும். அதற்கு காது கேட்குமா அப்படிங்கிற இடத்துலையும் வந்து கேள்விக்குறி தான் வரும், சரிங்களா. ஸோ அப்போ 2 இடத்துலையுமே வந்து பார்த்திங்கன்னா கேள்விக்குறி தான் வரும். ஆன்சர் ஆப்ஷன் சி தான் வந்து சரி, நிறுத்தற்குறி வராது, சரிங்களா. காகத்திற்கு காது உண்டா, அதற்கு காது கேட்குமா, ரெண்டுமே நம்ம கேள்வியாக தான் நம்ம கேட்குறோம், சரிங்களா. அடுத்த கேள்வி வந்து பாருங்கள், ஒரே எழுவாயில் பல வாக்கியங்கள் தொடரும் இடத்தில் டேஷ் வரும். ஒரே எழுவாயில் பல வாக்கியங்கள் தொடரும் இடத்துல வந்து அரைக்கா புள்ளி தான் வரும், சரிங்களா. அரை புள்ளி தான் வரும். ஒரே எழுவாயில் பல வாக்கியங்கள் வந்து தொடர்ந்து வந்துட்டே இருக்கிற இடத்துல அரை புள்ளி தான் வரும், சரிங்களா. ஆப்ஷன் ஏ தான் வந்து சரி. 11வது கேள்வி, வியப்புக்குறி இட வேண்டிய சரியான தொடரை காண்க. வியப்புக்குறி இட வேண்டிய சரியான தொடரை காண்க. இயல் இசை நாடகம், இயல் இசை நாடகங்கிறது வந்து கமாதான் வரும், வியப்புக்குறி வராது. நல்லவன் வாழ்வான், நல்லவன் வாழ்வான் அப்படிங்கிறதுக்கு வியப்புக்குறி வராது. தமிழின் இனிமைதான் என்ன, தமிழின் இனிமைதான் என்ன அப்படின்னு கேட்குறதுக்கு வந்து வியப்புக்குறி வரும், கரெக்டாக. ஆச்சரியமா, நம்ம எப்படி சொல்கிறது, மகிழ்ச்சியா, அதிர்ச்சியா, ஸோ அந்த மாதிரி இடத்துல வந்து வியப்புக்குறி வருமா. சேக்கிலார் எழுதிய நூல் எது, சேக்கிலார் எழுதிய நூல் எதுன்னா கொஷின் மார்க் தான் வரும். ஸோ அப்போ இதுவும் வராது, கரெக்டுங்களா. அப்போ வியப்புக்குறி இட வேண்டிய இடம் எது, தமிழின் இனிமைத்தான் என்ன அப்படிங்கிற இடத்துல தான் வந்து வியப்புக்குறி வரும். ஆன்சர் ஆப்ஷன் சி தான் வந்து சரி. கொஷின் கொஞ்சம் படித்து பார்த்து ஆன்சர் பண்ணுங்கப்பா. 14வது கேள்வி வந்து பாருங்கள், ஒருமை பன்மை பிழையற்ற தொடரை காண்க. இலக்கிய கூறுகள் என்பவை மருந்தின் மேலிட்ட இனிப்பு போன்றது அப்படிங்கிறாங்க. ஸோ போன்றது வராது. இலக்கிய கூறுகள் என்பவை மருந்தின் மேலிட்ட இனிப்பு போன்றவை அப்படின்னு தான் சொல்லுவோம். போன்றன, போன்றனர், இதில் இது வராது, சரிங்களா. போன்றவை தான் சரி. ஆன்சர் ஆப்ஷன் பி தான் வந்து சரி, சரிங்களா. கரெக்டாக உங்களுக்கு எதாவது டவுட் அப்படின்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள், நான் கிளியர் பண்ணுறேன். 15வது கேள்வி, ஒரு ஓர் தொடர், சரிங்களா. ஸோ ஆல்ரெடி நம்ம இது எத்தனை தடவை பார்த்துட்டோம் சொல்லுங்கள் பார்க்கலாம். ஒரு அப்படிங்கிறதுக்கு முன்னாடி என்ன வரும், ஓர் அப்படிங்கிறதுக்கு சரி, ஒரு அப்படிங்கிறது எதுக்கு முன்னாடி வரும், ஓர் அப்படிங்கிறது எதுக்கு முன்னாடி வரும். ஒரு அணில் மரத்தில் ஏறின, ஒரு அணில் மரத்தில் ஏறினங்கிறாங்க, ஸோ தவறு. ஓர் அணில் மரத்தில் ஏறின அப்படிங்கிறாங்க, இதுவும் தவறு தான், சரிங்களா. ஏன்னா நீங்கள் சொல்லலாம், நீங்கள் எதாவது சொன்னீங்களா உயிரெழுத்துக்களுக்கு முன்னாடி வந்து ஓர் வந்திருக்கல, அப்போ இது வந்து சரிதான் அப்படின்னு சொல்லலாம். ஆனால் கொஷின் சரி ஆன்சர் படித்து பாருங்கள். ஓர் அணில் மரத்தில் ஏறின அப்படிங்கிறாங்க, ஸோ தவறு தானே. ஒரே ஒரு அணில் தான் ஏறிச்சு, ஏறினார் அப்படிங்கிறாங்க. 3வது வந்து பாருங்கள் ஆப்ஷன் சி, ஓர் அணில் மரத்தில் ஏறியது, ஒரே ஒரு அணில் தான் மரத்தில் ஏறியது, ஒரு அணில் மரத்தில் ஏறியது, ஸோ இதுவும் தவறு, சரிங்களா. அப்போ எப்படி நான் வந்து இந்த ஆப்ஷன் சி வந்து நான் செலக்ட் பண்ணேன் அப்படின்னு நான் சொல்கிறேன். ஓர் அப்படிங்கிற சொல் இருக்குல்ல, இதுக்கு பின்னாடி வர சொல்லில் ஃபஸ்ட்டு எழுத்து பாருங்கள், இது வந்து உயிரெழுத்தாக இருக்குல்ல, உயிரெழுத்தாக இருந்ததுன்னா உயிரெழுத்துகளுக்கு முன்னாடி வந்து ஓர் அப்படிங்கிற சொல் தான் வரும், கரெக்டாக. ஒரு அப்படிங்கிறது வந்து உயிர்மைக்கு முன்னாடி வரும், உயிர்மைக்கு முன்னாடி தான் வந்து ஒரு வரும், உயிரெழுத்துக்களுக்கு முன்னாடி ஓர் அப்படிங்கிற சொல் தான் வரும், சரிங்களா. ஆன்சர் ஆப்ஷன் சி தான் வந்து சரி. 16வது வந்து பாருங்கள், சரியான தொடரை தேர்ந்தெடு.
தென்னிந்தியாவின் அடையாள சின்னமாக காங்கேயம் மாடுகள் போற்றப்படுகின்றன. இது எவ்வகை தொடர்னு கேட்டிருக்காங்க. தென்னிந்தியாவின் அடையாள சின்னமாக காங்கேயம் மாடுகள் போற்றப்படுகின்றனர் அப்படிங்கிறது வந்து ஒரு செய்தியை நம்ம சொல்கிறோம். ஒரு செய்தி தொடர். ஆப்ஷன் சி செய்தி தொடர். 17வது கேள்வி சரியான தொடரை தேர்ந்தெடுத்து எழுதுக. நீலாம்பிகை அம்மையார் மறைமலை அடிகளின் மகள் ஆவார். நீலாம்பிகை அம்மையார் வந்து மறைமலை அடிகள் அவர்களுடைய மகள் ஆவார். ஸோ சரிதான். நீலாம்பிகை அம்மையார் மகள் மறைமலை அடிகள் ஆவார். ஸோ சொற்களை மாற்றி கொடுத்துருக்காங்க. மறைமலை அடிகளாரின் நீலாம்பிகை அம்மையார் மகள் ஆவார், இதுவும் தவறு. மறைமலை அடிகளாரின் மகள் ஆவார் நீலாம்பிகை அம்மையார். ஸோ இதுவும் தவறு. சரிங்களா? ஸோ அப்போ சரியான தொடர் எதுப்பா? நீலாம்பிகை அம்மையார் அவர்கள் வந்து மறைமலை அடிகளாரின் மகள் ஆவார். ஆப்ஷன் ஏ தான் வந்து சரி. 18வது கேள்வி, இதுவும் வந்து சரியான தொடர் தான் கேட்டிருக்காங்க. பழங்குடியினர் இயற்கையை போற்றும் உணர்வினை கொண்டிருந்தனர். இது சரியா இருக்கு. இயற்கையை போற்றும் உணர்வினை பழங்குடியினர் இருந்தனர் கொண்டு. தவறு. பழங்குடியினர் உணர்வினை கொண்டு இருந்தனர் இயற்கையை போற்றும். உணர்வினை பழங்குடியினர் கொண்டிருந்தனர் இயற்கையை போற்றும். ஸோ இதுவும் தவறு. அப்போ சரியான தொடர் எதுப்பா? பழங்குடியினர் இயற்கையை போற்றும் உணர்வினை கொண்டிருந்தனர் அப்படிங்கிறது தான் சரியான தொடர். 19வது கேள்வி, கலை சொற்கள் எறிதல். எக்ஸ்கலேட்டர்னா என்னப்பா? எக்ஸ்கலேட்டர் அப்படின்னா நம்ம மால் எல்லாம் இருக்கல்ல, படிக்கட்டு பக்கத்தில் இருக்கிற ஒரு படிக்கட்டு, அதோட தமிழ் எப்படி சொல்லுவோம்? மின் படிக்கட்டு. ஆப்ஷன் பி மின் படிக்கட்டு. 20வது கேள்வி, கூற்றுகள் வந்து பாருங்க. இத்து இந்து ஆகிய எழுத்துக்கள் இனவெழுத்துக்கள் ஆகும். இத்து இந்துங்கிறது வந்து இனவெழுத்துக்கள் ஆகும். சரிதான். இவற்றை நட்பெழுத்துக்கள் எனவும் கூறுவர். இத்து இந்து அப்படிங்கிறது வந்து ஒரு இனவெழுத்துக்கள், இவற்றை நட்பெழுத்துக்கள் என்றும் கூறுவர். சரிதான். காரணம் இத்து இந்து இவ்விரண்டெழுத்தும் நாவின் நுனி மேல்வாய் பல்லின் அடிப்பகுதியை தொடுவதால் பிறக்கின்றனர். இத்து இந்து சொல்லி பாருங்க. இத்து இந்து அப்படிங்கிற ரெண்டு எழுத்தும் வந்து பார்த்தீங்கன்னா நாவோட நுனியும் மேல்வாய் பல்லின் அடிப்பகுதியும் வந்து தொடுவதால் பிறக்கின்ற எழுத்து இது இத்து இந்து. கரெக்டுங்களா? ஸோ அப்போ இரண்டுமே சரி. கூற்று காரணம் இரண்டும் சரி. 21வது கேள்வி வந்து பாருங்க. குறில் நெடில் மாற்றம் அறிந்த பொருள் வேறுபாடு அறிக. சிலை சீலை சிலை சீலை. சிலைனா என்னப்பா? சிலை அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா இறைவன் திருவுருவம், நம்ம சாமியோட உருவத்தை பண்ணுறாங்கல்ல, அதான் சிலை. சீலை அப்படிங்கிறது வந்து ஒரு துணியை குறிக்கும். கரெக்டா? அப்போ ஆன்சர் ஆப்ஷன் பி தான் வந்து சரி. 22வது கேள்வி, இரு பொருள் தருக. திங்கள் அப்படிங்கிற சொல்லுக்கு இரு பொருள் கேட்டிருக்காங்க. திங்கள் அப்படின்னா என்னப்பா? திங்கள்னா மாதம் குறிக்கும், நிலவு. கரெக்டா? திங்கள் நிலவு மற்றும் மாதம். ஆப்ஷன் சி தான் வந்து சரி. அடுத்த கேள்வி வந்து பாருங்க. 23வது கேள்வி, சரியான இணையை தேர்க. சரியான இணையை தேர்க. கலைச்சொற்கள் கொடுத்துருக்காங்க. முகநூல்னா என்னப்பா? ஆப்னு கொடுத்துருக்காங்க. முகநூல்னா என்ன? முகநூல் அப்படிங்கிறது வந்து ஃபேஸ்புக்கு தானே குறிக்கும். கரெக்டாக? முகநூல்னா ஃபேஸ்புக்கு. மின்னஞ்சல் அப்படிங்கிறது வந்து இமெயில். மின்னஞ்சல் அப்படிங்கிறது வந்து என்ன? இமெயில். செயலினா தான் ஆப். செயலி அப்படின்னா என்னது? ஆப். கரெக்டாக? அடுத்தது புலனம் அப்படின்னா வாட்ஸ்அப். சரி, புலனம்னா வாட்ஸ்அப் தான் சரி. அப்போ சரியான இணைங்கிறது 4வது இணை மட்டும்தான் சரியாக கொடுத்துருக்காங்க. ஆன்சர் ஆப்ஷன் டி தான் வந்து சரி. கரெக்டாக 4வது இணை மட்டும்தான் சரி. முகநூல் அப்படிங்கிறது வந்து ஃபேஸ்புக்கு, மின்னஞ்சல் அப்படின்னா இமெயிலு, செயலி அப்படின்னா ஆப்பு. நோட் பண்ணிக்கோங்க. கலைச்சொற்கள் 6லேருந்து 12th வரைக்கும் கண்டிப்பாக நீங்கள் படித்தே ஆகணும். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம நியூ சிலபஸ் வைஸ் பிடிஎஃப் நோட்ஸ் வந்து நம்ம கொடுத்துட்ருக்கோம் வெறும் 400 ருபீஸில். சரிங்களா? லிமிட்டட் ஆஃபர் தான். ஸோ எப்போ வேணால் ஆஃபர் கம்ப்ளீட் ஆயிரும். வேணுங்கிறவங்க நான் மேலே வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கேன், இல்லைனா டிஸ்கிரிப்ஷனில் வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கேன். நீங்கள் டெக்ஸ்ட் பண்ணி டீட்டெயில் வந்து கேட்டுட்டு நீங்கள் பிடிஎஃப் நோட்ஸ் வந்து கலெக்ட் பண்ணிக்கலாம். 24வது கேள்வி, எதிர்ச்சொல்லை எடுத்தெழுதுக. ஊக்கம் என்பதன் எதிர்ச்சொல் என்னப்பா? ஊக்கம்னா என்ன? ஒரு சந்தோஷம் மகிழ்ச்சின்னு சொல்லுவோம்ல. ஸோ அதுக்கு ஆப்போசிட் உற்சாகம் அப்படின்னு எப்படி வேணால் சொல்லலாம். உற்சாகம் ஆப்போசிட் என்ன? சோர்வு. ஆப்ஷன் பி சோர்வு. ஊக்கம்னா ஆப்போசிட் சோர்வு. சேர்த்தெழுதுக. பொங்கல் கூட்டல் அன்று என்பதை சேர்த்தெழுத கிடைக்கும் சொல் பொங்கல் அன்று. ஆப்ஷன் ஏ பொங்கல் அன்று. 26வது கேள்வி, படிப்பறிவு என்னும் சொல்லை பிரித்தெழுத கிடைப்பது எது? படிப்பறிவு என்னும் சொல்லை பிரித்தெழுத கிடைப்பது படிப்பு கூட்டல் அறிவு. ஆப்ஷன் பி படிப்பு கூட்டல் அறிவு. 27வது கேள்வி, தட்பவம் சொல்லை கண்டறிக. தட்பவம்னா என்னப்பா? தட்பவம் என்னும் சொல்லை கண்டறிக. தட்பவம்னா லக்குமி. ஆப்ஷன் சி லக்குமி அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா? லக்குமி.
28வது கேள்வி வந்து பாருங்க. ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொல்லை காண்க. ஏஜென்சினா என்னப்பா? ஏஜென்சினா முகவாண்மை. ஆப்ஷன் ஏ முகவாண்மை அப்படின்னு சொல்லுவாங்க. 29வது கேள்வி. ஆங்கில சொல்லுக்கு இணையான தமிழ் சொல்லை காண்க. ஆன்லைன் ஷாப்பிங். ஆன்லைன் ஷாப்பிங்னா என்ன? ஆன்சர் இணையதள வணிகம். ஆப்ஷன் பி இணையதள வணிகம். இதெல்லாம் நம்மளுக்கு தெரிஞ்ச கொஷின் தான். 30வது கேள்வி வந்து பாருங்கள். விடை வகைகள். கடைக்கு போவாயா என்ற கேள்விக்கு போவேன் என்று உடன்பட்டு கூறல் வந்து எவ்வகை விடை? கடைக்கு போவாயா அப்படின்னு கேட்குற கேள்விக்கு போவேன் அப்படின்னு நம்ம சொல்கிறது வந்து நேர் விடை. ஆன்சர் ஆப்ஷன் ஏ நேர் விடை. 31வது கேள்வி. காஸ்மிக் ரேஸ் அப்படிங்கிறது வந்து என்ன? புற ஊதா கதிர்கள். ஆப்ஷன் ஏ புற ஊதா கதிர்கள். இதுவும் வந்து கலைச்சொற்கள் தான். காஸ்மிக் ரேஸ் அப்படிங்கிறது வந்து என்ன? புற ஊதா கதிர்கள். 32வது கேள்வி வந்து பாருங்க. எவ்வகை வாக்கியம் என கண்டெடுத்தல். கமலா சிலப்பதிகாரம் கற்றாள். கமலா சிலப்பதிகாரம் கற்றாள் அப்படின்னு சொல்றது வந்து என்ன? செய்வினை வாக்கியம். ஆப்ஷன் சி செய்வினை வாக்கியம். கமலா சிலப்பதிகாரம் கற்றாள் அப்படிங்கிறது என்ன? செய்வினை வாக்கியம். 33வது கேள்வி. பிறவினை சொற்றொடரை கண்டறிக. பிறவினை தொடர் கேட்டிருக்காங்க. பிறவினைன்னு என்ன? இன்னொருத்தங்களுக்கு நம்ம பண்ணுறது தான் பிறவினையில் வரும். கரெக்டாக? ஆசிரியர் பாடம் படிப்பித்தார். ஆசிரியர் பாடம் படிப்பித்தார் அப்படிங்கிறது என்ன? பிறவினை தொடர். ஆசிரியர் பாடம் படித்தார், ஆசிரியர் பாடம் படித்தாரா, படிக்கிறார் அப்படிங்கிறதெல்லாம் வராது. பிறவினைன்னா ஆப்போசிட்டாக சொல்கிறது. ஆசிரியர் பாடம் படிப்பித்தார் அப்படிங்கிறது தான் பிறவினை தொடர். 34வது கேள்வி. சாலைகளின் இடப்பக்கம் வண்டிகள் செல்வதே சாலை விதிகளின் முதன்மையான விதி. இந்த விடைக்கேற்ற வினாவை தேர்ந்தெடு. சாலைகளின் இடப்பக்கம் வண்டிகள் செல்வதே சாலை விதிகளின் முதன்மையான விதின்னு விடை கொடுத்துருக்காங்க. இந்த விடைக்கேற்ற வினா கேட்டிருக்காங்க. சாலை விதிகளில் முதன்மையான விதி எது? சாலை விதிகள் யாவை? சாலை விதி என்றால் என்ன? சாலைகளின் இடைப்பக்க விதி எது? ஆன்சர் ஆப்ஷன் ஏ சாலை விதிகளில் முதன்மையான விதி எது? சாலையில் இடப்பக்கம் வண்டிகள் செல்வது சாலை விதிகளில் முதன்மையான விதியாகும். கரெக்டாக? ஆன்சர் ஆப்ஷன் ஏ தான் வந்து சரி. 35வது கேள்வி. திருநின்ற ஊர் என்னும் ஊரின் மருவு பெயர் கேட்டிருக்காங்க. திருநின்ற ஊரோட மருவு பெயர் என்னப்பா? ஆன்சர் திண்ணனூர். ஆப்ஷன் டி திண்ணனூர். 36வது கேள்வி. சரியான தொடரை காண்க. விரிந்தது விரித்தது. மழை பெய்ததால் புவ்வினிதழ்கள் விரிந்தது. மயில் தோகையை விரித்தது. சரிங்களா? மழை பெய்ததால் வந்து பூவோட இதழ்கள் வந்து ஆட்டோமேட்டிக்காக விரியும். கரெக்டாக? விரிந்தது. மயில் தோகையை விரித்தது. இது அடுத்து வந்து பாருங்கள். மழை பெய்த புவின் இதழ்கள் விரித்தது, மயில் தோகையை விரித்தது அப்படிங்கிறாங்க. சரிங்களா? பூவோட இதழ்கள் வந்து விரிக்க முடியாது யாருமே. அதுவே வந்து இயல்பாக காற்றுக்கு அதுவே விரியும். சரிங்களா? அப்போ மலர்ந்தது விரிந்ததுன்னு தான் சொல்லுவோம். ஆன்சர் ஆப்ஷன் ஏ தான் வந்து சரி. 37வது கேள்வி பாருங்கள். பிறமொழி சொற்களுக்கு இணையான தமிழ் சொற்களை கண்டு பொருத்துக. பொருத்த சொல்லி கேட்டிருக்காங்க. கில்டுனா என்னப்பா? கில்டுனா என்ன? வணிக குழு. பெட்டன்ட்னா என்ன? காப்புரிமை. கன்சல்டேட் அப்படிங்கிறது வந்து என்னென்னா துணை தூதரகம். டெரிட்டரி நிலப்பகுதி. டெரிட்டரினா நிலப்பகுதி. சரிங்களா? ஆன்சர் 4 3 2 1 தான் சரி. ஆன்சர் 4 3 2 1 தான் சரி. 38 சொற்களை ஒழுங்குபடுத்தி சொற்றொடராக்குதல். அறக்கோட்டமாக சிறைக்கோட்டத்தை மன்னன் வேண்டினான் மாற்ற, சிறைக்கோட்டத்தை அறக்கோட்டமாக மாற்றுமாறு மன்னனிடம் வேண்டினான். இதுதான் சரி. ஆன்சர் ஆப்ஷன் பி தான் அது சரி. சிறைக்கோட்டத்தை அறக்கோட்டமாக மாற்றுமாறு மன்னனிடம் வேண்டினான். அடுத்தது வந்து பாருங்க. மன்னன் அறக்கோட்டமாக மாற்ற சிறைக்கோட்டத்தை வேண்டினான். மன்னன் வேண்டினான் அறக்கோட்டத்தை சிறைக்கோட்டமாக மாற்றினான். இது எல்லாமே தவறு. கரெக்டா? சரியான தொடர் வந்து ஆப்ஷன் பி தான் வந்து சரி. அடுத்த கேள்வி வந்து பாருங்க. 39வது கேள்வி. அகரவரிசையில் சொற்களை சீர் செய்தல். ஃபர்ஸ்ட் என்ன வரும்? ஐ தான் வரும். ஐயோ. ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் பி ஐயோ, பொய்யோ, மையோ, வெய்யோ. கரெக்டா? ஐயோ, பொய்யோ, மையோ, வெய்யோ. 40வது கேள்வி. அகரவரிசைப்படி சொற்களை சீர் செய்தல். ஆ வரிசையில் கொடுத்துருக்காங்க. ஆக்கு அப்புறம் ஃபர்ஸ்ட் அடுத்து என்ன வரும்? சாதா வருமா? அசைத்த. அப்போ வந்து ஆப்ஷன் டி தான் சரி. அசைத்த, அரும்பு, அலறி, அவிழ். அசைத்த, அரும்பு, அலறி, அவிழ். ஆப்ஷன் டி தான் வந்து சரி. கொஞ்சம் படித்து பார்த்து ஆன்சர் பண்ணிட்டு வாங்கப்பா. 41வது கேள்வி. அகர வரிசைப்படி சொற்களை சீர் செய்தல். கா வரிசையில் கொடுத்துருக்காங்க. கா, கா, கீ தானே வரும். அப்போ ஃபஸ்ட்டு கால் என்ன இருக்குது? ஆப்ஷன் பி. அப்போ கலை, கிளை, குச்சி, கொழுந்தாடை. கரெக்டாக?
கலை, கிளை, குச்சி, கொழுந்தடை. ஆப்ஷன் பி தான் வந்து சரியான தொடர். நான் கொஞ்சம் ஸ்பீடாக போகிற மாதிரி இருக்கா? ஸோ இதெல்லாம் ஈஸியான கேள்விங்கிறது தான் நான் ஸ்பீடாக போயிட்டுருக்கேன். 42 பவம் என்பதன் தவறான பொருளை காண்க. பவம்னா என்னப்பா? பவம்னா என்ன சொல்லுவோம்? முன்னீர், கடல், ஆழி, கடலை குறிக்கிறதா பவம். சரிங்களா? ஊழின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து தவறு. ஆன்சர் ஆப்ஷன் டி தான் வந்து தவறாக கொடுத்துருக்காங்க. 43வது கேள்வி, தாவரத்தின் இளம் பயிர் வகையை சுட்டாத சொல்லுது. தாவரத்தோட இளம் பயிர் வகையை சுட்டாத சொல்லுதுன்னு கேட்டிருக்காங்க. தாவரத்தோட இளம் இதுன்னு சொல்லுவோம், நாற்றுன்னு சொல்லுவோம், குருத்துன்னு சொல்லுவோம். இளநீர் அப்படிங்கிறது வந்து தென்னைக்கு வர்றது, பிள்ளைன்னு சொல்லுவோம். கரெக்டாக? சரி, பிள்ளைன்னு சொல்லுவோம். அப்போ தாவரத்தோட இளம் வகை என்ன சொல்லுவோம்னா நாற்று, குருத்து, பிள்ளைன்னெல்லாம் சொல்லுவோம். இளநீர் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா தென்னை இதோட வர்றது. சரிங்களா? ஆன்சர் ஆப்ஷன் பி தான் வந்து தவறாக கொடுத்துருக்காங்க. 44 நிலவகை அல்லாத சொல்லை காண்க. நிலவகைகள் அல்லாத சொல்ல கேட்டிருக்காங்க. நிலவகை என்ன சொல்லுவோம்? தரிசுனா நிலம், சுவல்னா நிலம், பரிசு வராது, அவல்னாலும் நிலம் தான். சரிங்களா? அப்போ நில வகையை வந்து தரிசு நிலம், சுவல், அவல் நிலம் சொல்லுவாங்க. பரிசு அப்படிங்கிறது வந்து வேறு தொடர். கரெக்டாக? ஆன்சர் ஆப்ஷன் பி தான் வந்து தவறாக கொடுத்துருக்காங்க. 45 வந்து பாருங்கள், வழி, 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 ஒளி வேறுபாடு இருந்து பொருள் காண்க. ஸோ இது வந்து உங்களுக்கான கேள்வி தான். சரிங்களா? மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இன்றைக்கி கலை சொற்கள் கொடுக்கல, ஒளி வேறுபாடு இருந்து பொருள் தருகளை உங்களுக்கான கொஷின் வந்து கொடுத்துருக்கா. வழி, வழி, வழி 3க்கான பொருள் வந்து சரியான பொருள் வந்து சொல்லுங்கள் ஆப்ஷனில். சரிங்களா? அடுத்த கேள்வி பார்க்கலாமா? 46 சிவிலைசேஷன். சிவிலைசேஷன் என்பதன் தமிழாக்கம் கேட்டிருக்காங்க. சிவிலைசேஷன் என்னப்பா? நாகரிகம். ஆப்ஷன் பி நாகரிகம். 47வது கேள்வி, ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொல். சப்மெரின். சப்மெரினா என்னப்பா? நீர்மூழ்கி கப்பல். சப்மெரின் அப்படின்னா நீர்மூழ்கி கப்பல்னு சொல்லுவோம். 48 இவ்வாக்கியத்தில் உள்ள பிழையை நீக்குக. இவ்வாக்கியத்தில் உள்ள பிழையை நீக்குக. என் மனம் இகழ்ந்ததால் இறந்து விடாது. இகழ்ந்ததால் என் மனம் இறந்து விடாது. இறந்து விடாது என் மனம் இகழ்ந்ததால், என் மனம் இறந்தும் இகழ்ந்து விடாது அப்படிங்கிறாங்க. சரிங்களா? உள்ள பிழையை நீக்குக. அப்போ சரியான தொடர் கேட்டிருக்காங்க. இகழ்ந்ததால் என் மனம், மனம் 3 சொல்லினா வராது. சரிங்களா? என் மனம் இறந்து விடாது. ஆன்சர் ஆப்ஷன் பி தான் வந்து சரியான தொடர். 49 வந்து பாருங்கள், சந்திப்பிழையற்ற தொடரை கேட்டிருக்காங்க. கைவினைக்கு, கைவினை கலைகளுள் ஒன்றை கற்றுக்கொள்வேன். கரெக்டா? கைவினை கலைகளுள் ஒன்றை கற்றுக்கொள்வேன் தான் சரி. சரிங்களா? இங்கே இக்கு வரும், இங்கே இக்கு கொடுக்கல, இங்கேயும் கொடுக்கல, இது தவறு. இங்கே கொடுக்கல இக்கு, இது தவறு. இங்கே கொடுக்கல, இங்கேயும் தவறு. சரிங்களா? இப்போ சரியான தொடர் வந்து ஆன்சர் ஆப்ஷன் ஏ தான்ப்பா சரி. ஸோ லாஸ்ட் கொஷின் வந்து பாருங்கள், கீழ்கண்டவற்றுள் எது சரின்னு கேட்டிருக்காங்க. விளக்கு அப்படின்னு ஒரு சொல் கொடுத்து இதோட இரு பொருள் கேட்டிருக்காங்க. விளக்கு இலக்கண பாடத்தை விளக்கி கூறு. இளமையில் கல் தவறு. விளக்கை அணைத்து விடு. கற்களால் ஆனது கோபுரம். ஸோ விளக்கோட இரு பொருள் கேட்டிருக்காங்க. சரிங்களா? நல்ல நூல்களை படி. 6 கால்களை உடையது ஈ. ஸோ இதுக்கு சம்மந்தமே இல்லை. லாஸ்ட் ஆப்ஷன் வந்து பாருங்கள், இலக்கண பாடத்தை விளக்கி கூறு. விளக்கை அணைத்து விடு. ஸோ அப்போ 2 பொருள்னால் 2 பொருளுமே விளக்கு அப்படிங்கிற சொல் வரணும். கரெக்டாக? இலக்கண பாடத்தை விளக்கி கூறு, விளக்கை அணைத்து விடு. சரிங்களா? ஆன்சர் ஆப்ஷன் டி தான்ப்பா சரி. 2 சொற்கள் 2 ஆப்ஷன்லேயுமே வந்து பார்த்தீங்கன்னா விளக்கை பற்றி நம்ம சொல்லியிருக்கணும். சரிங்களா? ஆன்சர் ஆப்ஷன் டி தான் வந்து சரி. ஓகே காய்ஸ், இன்னைக்கான 50 கேள்வியில் எத்தனை கொஷின்ஸ்க்கு வந்து கரெக்டாக ஆன்சர் பண்ணிங்கன்னு சொல்லுங்கள். உங்களுக்கான கொஷின்ஸும் நான் இதில் கொடுத்துருக்கேன். உங்களுக்கு எதாவது டவுட் இருந்ததுனா கூட மறக்காமல் கேளுங்க. பிடிஎஃப் நோட்ஸை பற்றி நான் சொல்லியிருந்தேன். வெறும் வந்து 400 ருபீஸில் ஃபுல் நோட்ஸுமே நம்ம கொடுத்துட்ருக்கோம். தமிழ் ஜிஎஸ் எல்லாமே சேர்த்து. சரிங்களா? உங்களுக்கு எதாவது டவுட்னா மேலே வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கோம். நீங்கள் டெக்ஸ்ட் பண்ணி டீட்டெயில் வந்து கேட்டுக்கலாம். ஸோ இப்போ வந்து ஃபைனலாக ரிவிஷன் டெஸ்ட் பேட்ச் அப்படின்னு சொல்லி ஒரு பேட்ச் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். சரிங்களா? ரிவிஷன் பேட்ச்னு சொல்லி ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். வெறும் 599 ருபீஸில் வந்து நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம் டெஸ்ட் பேட்ச்சில். நியூ சிலபஸ் வைஸ் ஃபுல் டெஸ்ட்டுமே வந்து நம்ம கம்ப்ளீட் பண்ணிடுவோம். அது இல்லாமல் ஃபுல் டெஸ்ட்டுமே நம்ம எக்ஸாம் வரைக்குமே கண்டக்ட் பண்ண போகிறோம். சரிங்களா? அதுக்கான பிடிஎஃப் நோட்ஸ் எல்லாமே உங்களுக்கு நாங்கள் கொடுத்து தான் படிக்க வைப்போம். ஸ்டடி மெட்டீரியல்லேருந்து எல்லாமே கொடுத்து தான் நம்ம படிக்க வைக்கிறோம். வெறும் 599 ருபீஸில் நீங்கள் டெஸ்ட் பேட்ச் வந்து ஜாயின் பண்ணுற மாதிரி இருந்ததுன்னா மேலே வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கோம். இல்லை டிஸ்கிரிப்ஷனில் டீட்டெயில் நான் கொடுக்குறேன். நீங்கள் செக் பண்ணி பார்த்துட்டு ஜாயின் பண்ணிக்கலாம். ஸோ ஜாயினிங் டேட் வந்து பாருங்கள் மே 11th கம்ப்ளீட் ஆயிரும். சரிங்களா? ஸோ லாஸ்ட் டேட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மே 11th. மே 12th டெஸ்ட் வந்து ஸ்டார்ட் ஆயிரும்ப்பா. ஸோ அதனால் உங்களுக்கு எந்த டவுட் இருந்தாலும் நீங்கள் ஜாயின் பண்ணுற மாதிரி இருந்ததுன்னா மேலே வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கேன். நீங்கள் கேட்டுட்டு ஜாயின் பண்ணிக்கலாம். தேங்க்யூ.